ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி அலங்காநல்லூரில் 3வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அது குறித்த விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் தியாகச்செம்மலிடம் கேட்கலாம். செம்மல், 3வது நாளாக தொடரும் இந்த போராட்டத்தின் இன்றைய திட்டம் என்ன? அலங்காநல்லூர் உள்ளூர் மக்கள், மற்ற மாவட்டங்களிலிருந்து குழுமியிருக்கும் இளைஞர்கள் என எல்லாரும் ஒரு இணக்கத்தோடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. சிவரஞ்சனி, கடந்த 3 நாட்களாக நாம் தற்போது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அலங்காநல்லூரிலிருந்து வாடிப்பட்டி செல்லக்கூடிய சாலை என்பது இந்த மக்களின் போராட்ட களமாக வாழ்வு சூழலாகவே மாறியிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். நேற்று மாலையிலிருந்து இந்த பகுதியில் நாம் இருக்கிறோம். இங்கிருந்த இளைஞர்கள் யாரும் இந்த இடத்தை விட்டு வேறு எந்த காரணங்களுக்காகவும் அகலவில்லை. இரவில் பார்த்த அதே இளைஞர் முகங்களை இப்போதும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பாதை 3 நாட்களாக முற்றிலுமாக இவர்களது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒற்றை கோரிக்கையான ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்கிறதும், அதை ஒட்டிய பல்வேறு கோரிக்கைகள், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டம் அல்லது சட்ட ரீதியான வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக இங்கே இளைஞர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். எந்த அரசியல் கட்சியோ அல்லது இயக்கங்களோ பின்னணியில் இல்லாமல் தன்னெழுச்சியாக இளைஞர்களும் கிராமத்து மக்களும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக நாம் இதை பார்க்கலாம். தற்போது நம்மோடு இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற பல்வேறு இளைஞர்கள் இருக்கிறார்களிடம் பேசுவோம். இன்னை 3வது நாளா நீங்க இன்னைக்கு சாலையில் அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. இந்த தருணத்தில் இன்னும் எந்தெந்த தளங்கள்ல இருந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வேணும்னு நினைக்கிறீங்க? கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூடங்கள், கம்பெனி ஸ்டாஃப், வேலை பார்க்குற அனைத்து நண்பர்களும் தமிழ்ன்ற ஒரு உணர்வோடு எங்களுக்காக போராட வரணும்னு, அதுவும் அலங்கை மண்ணுக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறோம். மதுரை மாவட்டத்தில் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தமுக்க மைதானம் முடிந்தோடனே அந்த போராட்டம் முடிஞ்சு நேராக அலங்காநல்லூர் வரதா எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த போராட்டத்தை இன்னும் நாங்கள் வலுப்படுத்துவோம். இப்போ சமீபத்தில் சமயநல்லூர், புதுப்பட்டி, சிறுவாலையில், காந்திகிராமம், இந்த 4 ஊர்லேயும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டங்கள் முடிஞ்சு அவங்களும் இங்கே வரதா எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால் அலங்கை மண்ணில் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேரை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த போராட்டத்திற்காக. இந்த போராட்டம் இன்னைக்கு நேற்று நாங்கள் எதிர்பார்த்த போராட்டம் அல்ல. சல்லியட்டுக்காகவும், தமிழ் மண்ணுக்காகவும், தமிழ் கலாச்சாரம், வீரம், பண்பாடு காப்பாற்றப்படுவதற்காகவும் தொடர்ந்து சல்லியட்டு ஆர்டர் வர்றதுட்டிக்கும் இந்த இடத்துல இருந்து நாங்கள் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துறதையும் முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. மதுரையினுடைய பல இடங்களில், தமுக்க மைதானம், கோரிப்பாளையத்தில், இப்படி பல இடங்களில் நாங்கள் பார்த்த இடங்களில் வந்துட்டு இருக்கு. இப்படி பல இடங்களில் போராட்டக்கூடியவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அலங்காநல்லூருக்கு வர்றதற்கான திட்டம் எதுவும் இருக்கா? கல்லூரி மாணவர்கள், கல்லூரி முதல்வர் முதற்கொண்டு அலங்காநல்லூருக்கு வரதா எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இது போக நடிகர்களும் எங்களுக்கு வரதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது எங்களுக்கு கல்லூரி மாணவர்கள் எந்த அளவுக்கு எங்களை இன்னும் மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த போராட்டம் இன்னும் தீவிரப்படும். இதற்கான ஒரு முழு முயற்சி கிடைக்கும். இதற்கான ஒரு நல்ல தீர்வை நோக்கி இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று இரவிலிருந்து நீங்கள் இந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான ஒரு உணர்வு உங்களுள் இருக்கிறது? என்ன மாதிரியான எதிர்பார்ப்பில் நீங்கள் இன்னும் இந்த இடத்துலயே எந்த விதமான எதுக்கும் நகராமல் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களோட உள்ளுணர்வு என்ன? ஒரே உள்ளுணர்வு தமிழன். ஸோ அந்த உணர்வுக்காக எல்லாருமே இங்கே இருக்கும். ரொம்ப நைட்டு குளிர்ச்சி, கிராம மக்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே நம்மளுக்காக தான் இருக்கும். நாங்கன்றதெல்லாம் நம்மளுக்காக தான் இருக்கும். அதை தாண்டி இப்போ என்ன ஒரு ரீசனுக்காக எல்லாரும் இருக்கோம்னா, தடையில்லாத ஜல்லிக்கட்டு சட்டம். அந்த ஒரே ஒரு ரீசன் தான், எந்த ரீசன் இல்லை. தடையில்லாத ஜல்லிக்கட்டு. ஸோ எந்த ஒரு இடைக்கால தடையும் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் இயற்றணும். அதுக்கு அதை எப்போ முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருப்போம். இளைஞர்கள் எல்லாரும் தயவு செஞ்சு கல்லூரி மாணவர்கள்லேருந்து பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் தயவு செஞ்சு அலங்காநல்லூருக்கு வாங்க. இங்கே பெரிய மாஸ் குவான்டிட்டி காட்டணும், பெரிய லெவலில் காட்டணும். சென்னையில் இருக்காடியும் நம்ம மதுரையில், அதுவும் நம்ம சொந்த அலங்காநல்லூரில் நடத்துகிறப்ப எல்லாரும் வரணுன்றது தான் எங்களோட ஒரே கோரிக்கை. எல்லாரும் வரணும். சிவரஞ்சனி, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு என்பது இருக்கிறது. என்ன கோரிக்கை முன்வைக்கிறோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இவருடைய கடந்த கால அனுபவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜல்லிக்கட்டிற்கு இடைக்கால தீர்வு அல்ல, நிரந்தரமாக இனி ஜல்லிக்கட்டுக்கு என்று ஒரு உத்தரவு வந்தால் காலங்காலமாக ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், எந்த தடையும் அதற்கு ஒரு இடையூறாக வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி கோரிக்கைகளை வைக்கிறார்கள். நாம் இது போன்ற நேரலைகளை கடந்து அவர்களுடன் பேசும்போது
சட்ட ரீதியான வாய்ப்புகள் குறித்து ஒரு தெளிவு இருக்கிறது. இப்படிப்பட்ட தெளிவு கொண்ட இளைஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்தில் இவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் கூட நம்ம விளக்கமா பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காட்டுவாரு. இந்த பேட்டர்ன் என்று சொல்வார்கள். பொதுவாக அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைக்கூடிய இடங்கள்ல கூட ஒரு வகையான பேட்டர்ன் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதாவது வெளியூர்ல வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், உள்ளூர் இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த கட்டத்தில் பெண்களை அமர வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்டத்தில் உள்ளூர் மக்கள் இருக்கிறாங்க. அதே போல முன்பகுதியில் பார்த்தா இந்த கிராமத்தினுடைய பொதுமக்கள், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில மிகவும் பொறுமையாக நிதானமாக திட்டமிடப்பட்டு எந்த வகையிலும் உணர்ச்சிவசப்படாத ஒரு சூழ்நிலை இந்த போராட்டம் சென்று கொண்டிருப்பது என்பது அவ்வளவு எளிதில் இந்த போராட்டம் முடியுமா என்கிற கேள்வியைத்தான் இந்த போராட்ட களத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு எழுப்பி வருகிறது. சிவரஞ்சனி, தியாகச்செம்மல், நள்ளிரவில் தமிழக அமைச்சர்கள் மெரினாவில் கூடியிருந்த இளைஞர்களை கூப்பிட்டு 10 பேர் கொண்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு சமரச முயற்சி அலங்காநல்லூரில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது ஏதோ நடந்ததா? மணிமாறன், சமரச பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை இந்த மக்கள் மிக தெளிவாக ஒரு கோரிக்கை முன்வைத்துத்தான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துடைய துவக்க நாளில் அரசு அதிகாரிகள், அதாவது வட்டாட்சியர், கோட்டாட்சியர் உள்ளிட்ட தலைமையிலான அதிகாரிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வரை பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்த்தார்கள். ஆனால் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய தெளிவின் காரணமாக அவை நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று சொன்னதனால் அதற்கு பிறகு கடந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு எந்த பேச்சுவார்த்தையும் இந்த மக்கள் தரப்பில் நடைபெறவில்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஷயம் குறித்து இங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் கருத்து கேட்கலாம். ஏனெனில் சென்னையில் நடைபெறக்கூடிய அந்த சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்த தெளிவு இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்து நாம் கேட்டறியலாம். இன்னைக்கு சென்னையில் நேற்றைக்கு அமைச்சர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. சில வாக்குறுதி எல்லாம் தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள், அரசு வந்து நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க அப்படி யாரேனும் வரணுங்கிற கோரிக்கை முன்வைக்கிறீங்க? ஆக்சுவலாக 3 வருஷமா இதே வந்து கோரிக்கை நடத்துகிறோம், போய் பிரதமரை பார்க்குறோம், இது சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும், எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. ஸோ எங்களுக்கு வந்து விட்டின் இந்த ஒரு நாள் இன்னைக்குள்ளே எங்களுக்கு என்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அதுவரை நாங்கள் இப்படி தான் இருக்க போகிறோம். ஸோ உங்களோட சட்டத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து லீகல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். எந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் தடை பண்ணீங்களோ அதே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தடையை நீக்கி தடையில்லா ஜல்லிக்கட்டு வேணும். அரசியல்வாதிங்க வந்து சப்போர்ட் பண்ண வேணாம்னு சொல்ல, ஆனால் வந்து அவங்க கட்சியை முன்னிறுத்தி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேணாம். எங்களுக்கு வந்து எங்கள் யங்ஸ்டர்ஸ், ஸோ எங்களோட யங்ஸ்டர்ஸோட நாங்கள் இவெல்லாம் பட்ட கஷ்டம் கடைசி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பிரேக் ஆகிடக்கூடாது. அதுதான் எங்களோட முழு கோரிக்கை. அரசியல் கட்சிகளின் பங்களிப்பு குறித்து இந்த இளைஞர்களிடம் ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. அதாவது அரசியல் தலையீடுகள் ஏதேனும் வந்தால் போராட்டத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு போராட்டம் நீர்த்து போகுமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. அதனாலேயே அரசியல் கட்சியின் பங்களிப்பை நாங்கள் வேண்டாம் என சொல்கிறோம் என்றும் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். இந்த கூட்டம் என்பது ஒவ்வொரு நேரம் செல்ல செல்ல தொடர்ச்சியாக கூடிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். நேற்றிரவு இருந்த கூட்டத்தை விட சற்று கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தடுத்த வேலைகளை முடித்துக் கொண்டு சிலர் செல்கிறார்கள், சிலர் வருகிறார்கள். சில ஒரு குறிப்பிட்ட அளவிலான கூட்டம் என்பது தொடர்ச்சியாக இங்கே இருந்து கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மணிமாறன், தியாகச்செம்மல், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நேற்று காலை கைது செய்யப்பட்டார்கள், அதற்கு பின்பு விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் தற்போது போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்களா? நேற்றைக்கு கைது செய்யப்பட்ட, அதாவது நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் இருந்த ஒரு 224 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதில் ஒரு பிரிவினர் இந்த பகுதிக்கு வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மதுரை மாநகரை சுற்றியும் இன்றைக்கு பல்வேறு இடங்களில், மதுரையினுடைய முக்கிய பகுதியான தமுக்கம் மைதானம், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கல்லூரி மாணவர்கள், வேறு பல்வேறு பிரிவினர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் ஈடுபட்ட காரணத்தினால் அந்த 224 பேரில் பலர் குழுக்களாக பிரிந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில், போராட்டங்களில் பங்கேற்க சென்றிருக்கிறார்கள். இங்கும் பலரும் வந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று வெளியூர் இளைஞர்கள், உள்ளூர் இளைஞர்கள் அனைவரும் கலந்து இருப்பதை நாம் இந்த இடத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரு ஒளிப்பதிவாளர்களும் அந்த காட்சிகளை தான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஒரு சிலர் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் என்றுதான் நாம் இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் மூலமாக தகவல்களை அறிய வருகிறோம். சிறுவர்கள், குழந்தைகள் என பலரும் இங்கு குழுமி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி.